வணக்கம் மக்களே. ஷவுக்கு சங்கர் இந்த சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கரோட நியூஸ் தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும். ஏன்னா இன்று நடந்த ஒரு மிக கேவலமான ஒரு செயலில் பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் அவர்களோட வீடு பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து கேவலமான முறையில் அராஜகமான முறையில் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஷவுக்கு சங்கர் சொன்ன ஒரு சில விஷயங்களா பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கேள்விக்குறிதான் எடுத்து தமிழக காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் தான் நம்ம சொல்லியாக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்து இது வரைக்கும் 3 மணி நேரம் ஆகுதான். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாரையுமே வந்து ஒரு கேஸ் ஒரு விசாரணை கூட இது வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையில இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஷவுக்கு சங்கர் உண்மையில பாத்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் மீது வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து இருந்தாலும், ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது அவர் வீட்டுல இல்லாத சமயத்துல அவருடைய தாயார் வயசானவங்க இருக்கும்போது அந்த வீட்டுல நுழைஞ்சு அவர் அங்க வீட்டுல தாக்குதல் நடத்தியதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் கேவலமான ஒரு செயலா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த தாயாருக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். அந்த தாயாரை போயிட்டு மிரட்டி இருக்காங்க. ஆபாசமான வார்த்தைகள்ல வந்து பேசியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாயார் இருக்கும்போதே சவுக்கு சங்கர் வீட்டுல பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து மனித மலம், அப்புறம் வந்து சாக்கடை, அப்புறம் வந்து இந்த மாட்டோட சாணம் கொண்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டுல வந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு அப்படியே ஆறு மாரி ஓட விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் கேவலமான ஒரு தரங்கட்ட ஒரு செயல்ல தான் அந்த நபர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம துப்புரவு தொழிலாளர்கள் தான் இதை செய்தார்கள் அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்றாங்க. உண்மையிலுமே அவர்களெல்லாம் பார்த்தா அது மாதிரியான துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு கேள்விக்குறியா தான் அமைக்கப்படுகிற அப்ப நமக்கு வந்து தோணுதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவர்களாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் காவல்துறை விசாரணைகள் தான் முடிவுல தான் தெரியும். அவங்க வந்து யாரு எந்த கட்சியை சார்ந்தவங்க, இல்ல உண்மையாலுமே துப்புரவு தொழிலாளர்கள் தானா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் காவல்துறை விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஷவுக்கு சங்கர் சொன்னாரு, ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த சம்பவத்துக்கு வந்து காவல் அதிகாரி அருண் அவர்களும் அதுக்கப்புறம் செல்வ பெருந்தவர்கள் தான் இதுல வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து அதையும் வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு, அவதூறா சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் சேர வேண்டிய இவ்வளவு திட்டங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க இந்த 2 பேர் மட்டும் தான் சுரண்டி தின்னுட்டு இருக்கானுங்க. செல்வ பெருந்தகை வந்து இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஊழல் செஞ்சிருக்காரு. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அவர் சொன்னாரு. கூட ஒரு வார்த்தையும் சொன்னாரு, நீ பேசாம அவன் கையில வந்து நீங்க 50,000 கொடுத்திருந்தா கூட இது மாதிரி அவன் வந்து வீட்லயே சரக்கு போட்டு தூங்கியிருப்பானே. அது ரீதியில அந்த ஒரு வார்த்தையை தான் அது மையமா வச்சு இது மாதிரி ஒரு அராஜக செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க பேர்ல வந்து ஷவுக்கு சங்கர் வீட்டில் அராஜக செயலில் ஈடுபட்டுவாங்க. உண்மையிலுமே வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் தான் சொல்ல தோணுது. இப்ப திமுகவுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா மேடையில அவ்வளவு கேவலமா பேசுவான். ஒருவேளை அவ வந்து இப்போ ஒரு பிஜேபியை சார்ந்தவங்களோ இல்ல அதிமுக சார்ந்தவங்களோ அப்படின்னா பாமக சார்ந்தவங்களோ போயிட்டு எங்க கட்சியை பத்தி நீ இவ்வளவு கேவலமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல போயிட்டு அங்க அம்மாவையோ இல்ல அங்க பொண்டாட்டியோ இல்ல அங்க பொண்ணோ அவனுக்கு இருந்திருந்தா ஒருவேளை இவன் சொல்லுவான் பத்தியா மேடல அடங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவான் பத்தியா, அந்த வார்த்தைய அவங்க வீட்டு பெண்மணிகள் மீது பயன்படுத்தினா அவனோட மனநிலை எப்படி இருக்கோ அந்த வீட்டோட பெண்மணிகளோட அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும். ஆனா இதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா அது வந்து கடந்துதான் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு அசிங்கத்து மேல போயிட்டு நம்ம கை வச்சு நமக்குதான் அசிங்கமாகும் அப்படிங்கிற இதுல வந்து அனைத்து கட்சியை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டாங்க. ஆனால் இங்க ஷவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அரசோட ஊழல்களை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தோலுரிச்சுட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசோட இந்த மெத்தன போக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தியால தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் வந்து குண்டச்சட்டத்துல வந்து வெளியே வந்திருக்காரு. கண்டிப்பா உளவுத்துறையெல்லாம் அவரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு விஷயமா வந்து அவருக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்கூட்டியே தெரிந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு தெரியலன்னே விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியல, காவல்துறை எதுவுமே தெரியல, சம்பவம் நடந்துச்சு, ஷவுக்கு சங்கர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க போயிட்டு இன்னும் அந்த சம்பவத்துல ஈடுபட சிசிடிவி கேமரா தெளிவா இருக்கு. அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாரையுமே இது வரைக்கும் நீங்க உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. இன்னும் விசாரணை மேற்கொள்ள விசாரணை வந்து மேற்கொள்ளவில்லை அப்படி இருந்து ஷவுக்கு சங்கர் தரப்புல இருந்து வர சொல்றாங்க.
3 மணி நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்து எவ்விதமான விசாரணையும் இது வரைக்கும் காவல்துறையில இருந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா நீ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக அரசோட ஒரு தூண்டுதல் இதுல இருக்குமோ அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஒருவேளை நீங்க வந்து திமுக அரசு மீது யாராச்சும் ஊழல் பழியோ இல்ல விமர்சனமோ வச்சாங்கன்னா, அப்பனா இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு பயத்தை உண்டாக்குறாங்களா திமுக அரசு அப்படிங்கிறத நம்ம கேட்க தோணுது. கண்டிப்பா சங்கர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு தனிப்பட்ட தாக்குதல் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் உடனடியாக கைது செய்து அது மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற இதுல தான் நம்ம காவல்துறைக்கு வந்து சொல்லிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. பார்ப்போம் என்ன விஷயம் நடக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது தொடர்ச்சியா பேசலாம். அது மட்டும் இல்லாமல் சங்கர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உண்மையிலுமே இந்த தாக்குதல் வந்து சரியா தவறா அப்படிங்கிற இதுல வந்து கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி.